செல்லக்குட்டீஸ் எல்லாருக்கும் சிறப்பான தரமான காலை வணக்கம். தற்பொழுது பள்ளிகள் திறப்பு தமிழகத்தில் கிடையாதா? இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மாணவர்களுக்கு மிகவும் ஒரு முக்கியமான தகவல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்லாம் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல்லைக்கனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோப்பா. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மாணவ செல்வங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பள்ளிகள் திறப்பு எப்பொழுது அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பில் இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி வச்சா நல்லா இருக்கும், அடிக்கிற வெயிலில் நாங்கள் எங்கே ஸ்கூல் போகிறது அப்படின்ற ஒரு மைண்ட் வாய்ஸில் தான் மாணவர்களும் இருப்பீங்க, ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, பெற்றோர்களே சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ நம்மளுடைய பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்டேட்டுக்கு நீங்கள் தமிழகத்துக்கு லீவ் விட்டால் விடுங்க, விடாட்டி போங்க, எங்கள் மாணவர்கள் நாங்கள் பார்த்தீங்கன்னா பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா மாணவர்கள் நலன் கருதி விடுமுறையை விட்டாங்க. ஓகேங்களா? அவங்க 6ஆம் தேதி துவங்கலை. அவங்க வெப்பம் எப்போ தணிக்கிறதோ அப்போ ஓப்பன் பண்ணலாம் அப்படின்றத அந்த பார்த்தீங்கன்னா முதல்வர் முடிவெடுத்து அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துட்டாங்க. ஆனால் நம்மளுடைய தமிழகத்தில் இன்னும் கொடுக்காம இருக்காங்க. ஓகேங்களா? ஏன் பள்ளிகள் திறக்கணும் அப்படின்ற ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, மாணவர்கள் படிப்பு அப்படின்ற சொன்னாலும் கூட, படிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் படிக்கிறதுக்கு போகும்போதும் சரி, அங்கே படிக்கிற இடத்துலையும் நமக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் எல்லாருமே எடுத்துக்கோங்க. நம்மளுடைய அன்பில் மகேஷ் அவர்கள் அமைச்சரே சொல்கிறாரு, அவரே ஒரு பக்கம் ஏசியில் தான் இருப்பார். ஓகேங்களா? அவரே சொல்கிறாரு, இப்போ தனியார் பள்ளிலாம் எங்களுக்கு ஸ்கூல்ஸ் வைங்க, எங்களால் பாடம் நடத்த முடியாது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க, அதனால் நாங்கள் பள்ளிகள் திறக்கிறோம் அப்படின்னு என்னதான் ஒரு சில தகவல்களை சொன்னாலும், ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் எப்படி இருக்குது? ஃபேன் ஓடுது, ஒரு சில ஸ்கூல் ஏசி A to Z எல்லா ஃபெசிலிட்டியும் பக்காவாக இருக்குது. ஓகேங்களா? அதனால் அவங்க ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லலாம். ஆனால் நம்மளுடைய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் ஒரு சில ஸ்கூல்ஸில் ஃபேன் இல்லை, ஒரு சில ஸ்கூலில் சரியான வசதிகள் இல்லை, நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? உங்களுக்கே தெரியும் கவர்மெண்ட் ஸ்கூல். ஓகேங்களா? நான் அந்த ஒரு சூழலில் செல்லக்குட்டீஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பெரும் விதத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் தெரியும் ஸ்கூல்ஸில் இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் இல்லை. ஸோ இதுவே பீகார்லேயே 7 மாணவிகள் மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க ஸ்கூல்ஸ்லேயே, இருக்குமோசலே வகுப்புக்குள்ளே. அப்போ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வெப்பங்கள் இருக்கிறதுனால கண்டிப்பாக மாணவர்கள் நலனையும் கொஞ்சம் ஒரு பக்கம் பார்க்கணும். ஓகேங்களா? ஏன்னா பெற்றோர்களும் அதை தான் சொல்கிறாங்க. ஏன்னா மாணவர்கள் நலன்றது ரொம்ப முக்கியம். சின்ன சின்ன பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வெப்பத்தை தாங்க முடியலன்னா திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கன்னா அது ரொம்ப பார்த்தீங்கன்னா அது திடீர்னு எதுவுமே நம்மளால செய்யக்கூடாது. அதனால் அவங்களுடைய நலனை கொஞ்சம் கவர்மெண்ட் யோசிக்கணும் அப்படின்றது அவங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா முக்கியமான தலைவர்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒத்தி வைக்கணும் அப்படின்னு கோரிக்கையில் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? ராமதாஸ் போன்ற ஒரு முக்கிய தலைவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, வெயிலின் கோடை வெயில் தீவிரமாக இருக்கிறதுனால பள்ளிகள் திறப்பை பார்த்தீங்கன்னா 2வது வாரமாக நீங்கள் தள்ளி வைக்கணும் அப்படின்றத ராமதாஸ் அவர்கள் கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் நிறைய பார்த்தீங்கன்னா முக்கிய தலைவர்கள்லாம் கோரிக்கை வைத்தாங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பள்ளிகள் திறப்பு தள்ளி போவதற்கான வாய்ப்புகள் என்பது அதிகமாக இருக்கிறது. ஏன்னா புதுச்சேரி, ஓகேங்களா, இங்கேனா கூட இந்த வட மாவட்டங்களில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், வேலூர், அதன் பிறகு இருக்கக்கூடிய திருவண்ணாமலை, அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா வட மாவட்டங்கள்லாம் இவ்வளோ வெப்பம் இருக்கிறதுனால புதுச்சேரி காட்டிலே கொஞ்சம் அதிகமாகவே இங்கே இருக்குது. ஸோ அங்கேயே லீவ் அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா அப்போ நம்ம தமிழகத்தில் கொடுக்கலாமா வேணாவா? கண்டிப்பாக நீங்கள் செல்லக்குட்டிஸ் எல்லாருமே கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஆசிரியர்களுக்கும் டஃப் ஒர்க் இருக்குது. ஓகேங்களா? எலெக்ஷன் ஒர்க்கையும் பார்க்கணும், ஸ்கூல்ஸில் லெசனும் எடுக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிக்டன் இருக்குது. அதுவும் இல்லாமல் பள்ளிகள் துவக்கம் ரீஓப்பன்னாவே ஆசிரியர்களுக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கும். ஓகேங்களா? அந்த அட்டண்டன்ஸு A to Z பார்த்திங்கன்னா நிறைய விதமான ஒர்க் இருக்கும். ஸோ அவங்களையும் பார்க்கணும். ஓகேங்களா? எல்லாருடைய மனநிலையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் புரிந்து தெரிந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பள்ளிகள் துவக்கிறத கொஞ்சம் தள்ளி வைத்தால் நல்லா இருக்கும். முக்கியமாக வெயிலின் தாக்கம் அதுதான் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதை மாணவர்கள் நலன் கருதி கொஞ்சம் தள்ளி வைக்கணும் அப்படின்றது என்னுடைய ஒரு கோரிக்கையாக இருக்குது. ஸோ அதை நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறை ஏற்று கொஞ்சம் ஆலோசனை மீண்டும் பண்ணி கொஞ்சம் தள்ளி வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்றதான் எல்லாருடைய கருத்தாக இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது. மேலும் இது போன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தகவலை மறக்காமல் செல்லக்குட்டிஸ் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் உங்களுடைய டவுட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல்லைக்கான ஆலில் செட் பண்ணி வச்சுங்கப்பா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பை, டேக் கேர்.